திருமணத்தை வச்சு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துக்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே இது காதல் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காதல் ஒரு சிலர் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பாங்க. இல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஓகே சொல்வாங்களான்னு ஒரு இதுல இருப்பாங்க. வெயிட்டிங். அந்த மாரி உள்ளவங்களுக்குலாம் இந்த வருடம் நல்ல வருடமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவங்க ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிருக்காங்க. வீட்ல சொல்லி மேரேஜுக்கு கொண்டு போலாமா அப்டின்னா, நல்ல வருடம். ஏன்னா, அவங்க இந்த முயற்சி பண்ணணும். வீட்ல போய் பேசி பார்ப்போங்கிறதுக்கு கண்டிப்பா வீட்ல ஏத்துப்பாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. இல்ல வீட்ல பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சோம்னா, அது வேற யார் மூலமா தெரிஞ்சு ஒரு பிரச்சனைய கொண்டு போற மாரி இருக்கும். இல்ல ஓரளவு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க வீட்ல ஏத்துக்கிறதுக்கு. ஆனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் முடிக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. முயற்சி பண்ணாங்கன்னா. இப்ப திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது, சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ட்டான வாய்ப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி நல்ல ஒற்றுமையா நல்லா இருப்பாங்க. சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள கொஞ்சம் கவனமா கையாண்டோம்னா, வேற எந்த பாதிப்பும் பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாது.